வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கவினேஷ். நான் ஈரோடு மாவட்டத்தில் வசிக்கிறேன். எனது முதல் கதையை படித்து விட்டு நீங்கள் தந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. இது எனது இரண்டாவது கதை. இதுவும் ஒரு உண்மை கதை தான். இந்த கதையில் எனக்கும் என் அக்காவிற்கும் அத்தை முறை வயது கம்மி என்பதால் அக்கா என்று கூப்பிடுவேன். இடையில் மாமா மூலம் நடந்த ஆட்டத்தை சொல்லப் போகிறேன். சரி, வாருங்கள் கதைக்குள் போவோம். இந்த கதையின் நாயகி மகேஸ்வரி. வயது இப்போது 35. பார்க்க நல்லா நடிகை நித்யா மேனன் மாதிரி இருப்பா. நல்லா வெள்ளை கலர். நான் அவளை சின்ன பையன் ஆக இருக்கும் போது இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அவளும் என் மாமாவும் காதலிச்சு கல்யாணம் செஞ்சுகிட்டாங்க. அப்ப அவ வயது 20 தான். அப்ப இருந்தே எனக்கு அவ மேல ஒரு கண்ணு. எப்ப பார்த்தாலும் அவ வீட்டுக்கு போய் அவளை பார்த்துட்டு வருவேன். நான் அப்ப சின்ன பையன், அதனால யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுமில்லாம எங்க வீட்ல அப்பா அம்மா 2 பேரும் வேலை முடிஞ்சு வர 7 மணி ஆகும். அதனால நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்து அவங்க வீட்ல விளையாடிட்டு இருப்பேன். அப்படி ஒரு நாள் அவங்க வீட்டு பாத்ரூம் பக்கமா விளையாடிட்டு இருந்தப்ப அவ குளிக்க வந்தா நான் விளையாடுற மாதிரி நடிச்சேன். அவளும் என்ன பார்த்துட்டு குளிக்க உள்ள போனா. என்னே தெரியல, அவளை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு மாறி இருந்துச்சு. நான் மறுபடியும் விளையாடுற மாதிரி நடிக்க என்ன பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல நானும் அவளை பார்த்து ஏங்க ஆரம்பிச்சேன். அவளை நினைக்காத நாளே இல்ல. இப்படி இருக்கப்பதா எனக்கு ஏமாற்றம் தர மாறி அவங்க தனி குடித்தனம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்காவை என்னால பார்க்க கூட முடியல. நானும் என்னுடைய படிப்புல கவனம் செலுத்த என்னோட ஸ்கூல் படிப்பு முடிவுக்கு வந்து காலேஜ் போற ஸ்டேஜ் அப்பதா எனக்கு மீண்டும் அதிர்ஷ்டம் அடிக்க ஆரம்பிச்சுது. அது என்னன்னா, நான் காலேஜ் சேர்ந்த ஊர்ல தான் அக்கா குடி போயிருந்தா. நான் சேர்ந்த காலேஜ் எங்க ஊர்ல இருந்து ரொம்ப தூரம். அதனால என்னை எங்க வீட்ல ஹாஸ்டல் சேர்த்து விட்டாங்க. நான் போன நேரம் ஹாஸ்டல் ரெடி ஆக 10 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி, உன் அக்கா மாமா வீடு அங்க தானே இருக்கு, நான் அவங்க கிட்ட பேசிக்கிற, நீ அங்க இருந்து கொஞ்ச நாள் காலேஜ் போ, ஹாஸ்டல் ரெடி ஆன உடனே ஹாஸ்டல் போ அப்படின்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணிட்டாரு. எனக்கு ஒரே சந்தோஷம். போன டைம் மிஸ் ஆயிடுச்சு, இந்த டைம் மிஸ் ஆகவே கூடாதுன்னு உடனே கவும்பி அக்கா வீட்டுக்கு போனேன். கதவை தட்ட அக்கா வந்து கதவை திறந்தா. எப்பா முன்னாடி இருந்ததை விட இப்ப இன்னும் அழகா இருந்தா. நான் அவளை பார்த்து மெய் மறந்து நின்னுட்டேன். அவ கூப்பிட்ட பிறகுதான் நினைவுக்கு வந்தேன். அவ உள்ள வா தம்பின்னு கூப்பிட அவ முன்னாடி நடக்க நான் அவளா பார்த்துக்கிட்டே உள்ள போனேன். அவ மாமா வெளியே போயிருக்காரு, நீ போய் குளிச்சுட்டு வா சாப்பிடலாம்னு சொல்ல நான் குளிக்க பாத்ரூம் போன. மாமா வந்தாரு. என்கிட்ட என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு அவரும் குளிக்க போயிட்டாரு. நைட் ஆச்சு. எனக்கு ஒரு ரூம் கொடுத்து என்னை படுத்துக்க சொல்லிட்டாங்க. நானும் வந்த அசதில நல்லா தூங்கிட்டேன். நைட்டு ஒரு மணி போல எனக்கு முழிப்பு வந்தது. பெட்லையே பொரண்டு படுத்த தூக்கம் வரல. சரின்னு பாத்ரூம் போய் வரலாம்னு நினைச்சு வெளிய வந்த எங்க அக்கா மாமா ரூம் தாண்டி பாத்ரூம் போகணும். அப்படி போகும் போது அக்கா மாமா ரூம்ல இருந்து சத்தம் கேட்டது. எனக்கு புரிஞ்சு போச்சு. உள்ளே பார்த்தேன், அங்க என்னமோ பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு முதல் சரியா கேட்க இன்னும் கொஞ்சம் கூர்மையாக கேட்டேன். அதுல இருந்து என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, மாமாக்கு நிறைய புதுசா முயற்சி பண்ணணும் போல இருக்கு. அக்காட்ட அவரோட ஆசைய சொல்ல அக்கா முடியவே முடியாதுன்னு சொல்லிருப்பாங்க போல. கொஞ்ச நேரத்துல மாமா மூடவுட் ஆகி வெளிய வர நான் ரூம்குள்ள போயிட்ட. அதுக்கப்புறம் நான் அப்பதான் வெளிய வர மாதிரி வந்தேன். என்ன மாமா இங்க நிக்குறீங்கன்னு கேட்க அவரு சும்மதான்னு சொல்ல நான் வேற ஒருத்தன் இருக்குற மாதிரியும்
அதை நீங்க பார்க்குற மாதிரி ஒரு ஐடியா சொல்லட்டான்னு படார்னு கேட்க. அவரு அதிர்ச்சில என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்க. எல்லாம் எனக்கு தெரியும் மாமா. அக்கா கூட நீங்க பேசுனது எல்லாம் கேட்டேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்றேன்னு சொல்ல. அவரும் சரி எப்படியோ அவளை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். அத நான் பார்க்கணும் அது போதும்னு சொன்னாரு மாமா. அந்த ஐடியா படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, மாமா அடுத்த நாள் அக்கா கிட்ட போய், இன்னைக்கு புதுசா ஒரு முயற்சி பண்ணலாமா? அது புது சந்தோஷத்தை நமக்கு தரும்னு மாமா சொல்ல. அக்காவும் என்ன விதமா வேணாலும் முயற்சி செய்யலாம். ஆனா அடுத்த ஆள் கூட மட்டும் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்ல. சரின்னு அக்கா கிட்ட இன்னைக்கு நம்ம 2 பேரும் கண்ணை கட்டிக்கிட்டு முயற்சி பண்ணலாம்னு சொன்னாரு. அக்காவும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்ணை கட்டிக்கிட்டு ரெடி ஆனாங்க. மாமா இரு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை ரெடியா இருக்க சொன்னாரு. நான் மிஸ்டு கால் விட்டதும் உள்ள வான்னு சொன்னாரு. நானும் அவரோட கால் வர வெயிட் பண்ண கொஞ்ச நேரத்துல கால் வந்துச்சு. நான் கட் பண்ணிட்டு அவங்க இருக்க ரூம்க்கு போனேன். கதவு லாக் பண்ணாம தான் இருந்துச்சு. திறந்து உள்ள போன அக்கா கண்ணை கட்டிக்கிட்டு இருந்தா. பக்கத்துல மாமா என்ன பார்த்துட்டு அமைதியா வான்னு ஜாடை காட்டுனாரு. நான் பெட் மேல ஏற மாமா அமைதியா கீழே இறங்கி பக்கத்துல இருக்குற சோபால உட்கார்ந்தாரு. அக்கா என்ன ஆச்சு முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னா. நான் உள்ள வந்தது அவளுக்கு தெரியாது. எனக்கு ஒரே சந்தோஷம் இத்தனை நாள் நான் யாருக்காக ஏங்கிட்டு இருந்தனோ அவ என் கண்ணு முன்னாடி இருக்கா. அதுவும் நான் அவ புருஷன் சம்மதத்தோடு. தொடரும்.